மறுபடியும் ரீகனெக்ட் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த 4.29 ஸ்லோகத்துல நான் மறுபடியும் அந்த பொருளுரை படிக்கிறேன். சாரி, மொழிபெயர்ப்பு. சமாதியில் இருப்பதற்காக சுவாச கட்டுப்பாட்டு பயிற்சிகளில் ஈடுபாடு கொண்டுள்ள சிலர் உட்சுவாசத்தில் வெளிசுவாசத்தின் இயக்கத்தையும் வெளிசுவாசத்தில் உட்சுவாசத்தின் இயக்கத்தையும் நிறுத்தும் முறையை பயின்று இறுதியில் சுவாசத்தை முழுமையாக அடக்கி சமாதியில் நிலை பெறுகின்றனர். வேறு சிலர் உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வெளிச்சுவாசத்தை யாகமாக அர்ப்பணிக்கின்றனர். சோ இந்த பிராணவாயு அத பிராணாயாமத்தை ட்ரைனிங் எடுத்துக்கும் போது இவங்க இந்த சுவாச கட்டுப்பாடு கத்துக்கிட்டு எதுக்கு அப்படின்னா கடைசியில சமாதி நிலைக்கு வரணும். இந்த புலன் கட்டுப்பாடு, சுவாச கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு, தூக்கத்தை கட்டுப்படுத்துறதுன்னு எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அப்ப அப்படி வச்சிருந்தாதான் அந்த யோகிக் ப்ராசஸ்க்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, இடையூறும் இல்லாம அவங்கனால பண்ண முடியும். கடைசியில் அது எதுக்கு வரணும் அப்படின்னா சமாதி நிலையை அடையறதுக்கு அது பலனா இருக்கணும், பயன் உள்ளதா இருக்கணும். பகவான் பக்தர்களுக்கு பிரபுபாதர் பொருளுரையில சொல்றாரு இல்லைங்களா, அவங்களுக்கு இதுக்கு தேவையில்லை. கிருஷ்ண சேவையில் எப்போதும் ஈடுபட்டுள்ள அவனது புலன்கள் வேறு விஷயங்களில் ஈடுபட வாய்ப்பே இல்லை. எனவே வாழ்வின் முடிவில் அவன் பகவான் கிருஷ்ணரின் திவ்யலோகத்திற்கு இயற்கையாகவே மாற்றப்படுகிறான். இதனால் தனது ஆயுட்காலத்தை நீட்டிப்பதற்கு அவன் முயல்வதில்லை. இப்ப எதுக்கு அந்த பிராணாயாம பயிற்சி, மூச்சு பயிற்சி, சுவாச பயிற்சி, சுவாசத்தை கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இந்த அஷ்டாங்க யோகாலேயே யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண இதெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா, கடைசியில சமாதி நிலை வரைக்கும் வருது இல்லைங்களா. அது எதுக்கு அப்படின்னாலே அவங்க ஆயுட்காலத்தை கூட்டி அந்த சமாதி நிலை கொண்டு அவங்களுக்கு பிடிச்ச லோகத்துக்கு அவங்க டிரான்ஸ்பர் ஆயிக்கிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யோகிக்கு எது மூலியமா உயிரை விடணுங்கிறதுல இருந்து அவங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு உண்டான சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். இந்த சித்திக் பவர்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அவங்க ஜென்ரலா பார்த்தா அந்த யோகிகளோட அந்த உயிர், அந்த ஆத்மா எப்படி வெளியேறும்னா உச்சந்தலையில இருந்து வெளியேற மாதிரி இருக்கும். பட் 9 துவாரங்கள் இருக்கு உடல்ல. அதுல எந்த துவாரத்துல இருந்து வேணாலும் உடல்ல இருக்கிற அந்த 9 துவாரத்துல எந்த துவாரத்துல இருந்து வேணாலும் உயிர் ஆத்மா பிரியலாம் இல்லையா. சில இடங்கள்ல சொல்லப்படுது அவங்க ரொம்ப பாவம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த வாயு இருக்கு இல்லைங்களா, ஆசன வாயுன்னு சொல்லுவாங்க, அதாவது வேஸ்ட் போற இடத்துல இருந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் வலி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்மா உடல்ல இருந்து பிரியும் போது வலி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. யாருக்கு வலி இருக்கும் அப்படின்னா இப்போ அந்த உடல் மேல ரொம்ப பற்று வச்சிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து வெளியில போறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை அப்படிங்கும் போது அங்க பிரிய மாட்டாங்க. அது திருப்பியும் அதுக்குள்ள போய் சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த உடல்ல இருந்து அனுபவிக்கணும். எதுக்கு அனுபவிக்கணும்னா அந்த உடல் சம்பந்தப்பட்ட அந்த அட்டாச்மெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக. இன்னும் அந்த உறவினர்களோட, தன்னோட மனைவி கூட, குழந்தைகளோட இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சு வாழணும் அப்படின்னு. அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க, சமமரணன்னா ஆண்கள் கணவர்மார்கள் இறக்கும் போது பெண்கள் மனைவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சத்தி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. சத்தின்னா அந்த சமமரணம். அந்த ஆண் இறக்கும் போது கூடவே அந்த பெண்ணும் தன்னோட வாழ்க்கை இதோட போதும், கணவன் இல்லாத வாழ்க்கை வெறும் ஒரு வெற்றிடம் மாதிரி, அதுல எந்த ஒரு சுகம் போகம் இருக்காது, சோ கணவனோடையே போயிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அவங்க உடலை அந்த எரியற நெருப்புல அவங்களும் போய் அவங்க உயிரை விட்டுருவாங்க இல்லையா, அந்த உடலை விட்டுருவாங்க. இது பிரிட்டிஷ் காலத்துல பிரபுபாதர் ஒரு பொருளுரையில சொல்லுவாரு, பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் அது ஸ்டாப் பண்ணப்பட்டது, அதை நிறுத்திட்டாங்க. பட் இன்னுமே பிரபுபாதர் இது சொல்றாரு, இன்னுமே அது நடந்துட்டு இருந்துச்சு. அவரோட டைம்லயே 50 வருஷத்துக்கு முன்னாடி, இது நடந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்ப அவர் சொல்லியே 50 வருஷத்துக்கு மேல, அதுக்கு முன்னாடி அந்த
அவரு எழுதுறதுக்கு முன்னாடி 50 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு சொல்றாரு. சோ கிட்டத்தட்ட மேபி 100 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு இது நடந்து. அப்போ சொல்றாரு, ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, கணவன். அவரு ஏதோ மருத்துவரோ என்னமோ. அவங்க மனைவி வந்து தாங்க முடியாம அவங்களும் அவங்களோடயே இறக்கணும்னு முடிவு பண்ணி இறந்துட்டாங்க. அப்ப 2 பேத்தையும் ஒரே ஊர்வலமா கூட்டிட்டு போனாங்க. சோ அவங்க அந்த பத்தினித்துவத்தை காமிக்கிறதுன்னு இல்ல, இந்த பத்தினி அது ஒரு 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 ஃபார்மாலிட்டி இல்ல, எப்படி சொல்றதுன்னா அது ஒரு சம்பிரதாயமா வச்சிருந்தாங்க. இது இப்படிதான் கணவன் இறந்துட்டாங்கன்னா அந்த பத்தினிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் பத்தினி தர்மாக்காக அப்படி பண்ணுவாங்க. பட் இது வந்து சாஸ்திரத்துல இது வந்து முக்கியமா வைஷ்ணவ சாஸ்திரத்துல இது ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா ஹையர் பர்பஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும், நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து ஹையர் பர்பஸ் இருக்கு, உயர்ந்த நோக்கம், உயர்ந்த குறிக்கோள் இருக்கு. அது என்னன்னா ஜீவேர ஸ்வரூபஹாய் கிருஷ்ணேர நித்யதாஸ் இல்லையா, பகவானுக்கு நித்தியமா சேவை செய்யணும். இன்னொன்னு, நம்ம எல்லாருமே பிரம்மம் இல்லையா, நம்ம எல்லாருமே வந்து ஆத்மா. நம்ம வந்து இந்த உடல் இல்லைன்னு அந்த ஞானம், பிரம்ம ஞானம் இருக்கும் போது நம்ம எப்படி இந்த உடல் சம்பந்தப்பட்ட உறவு கூட நம்ம வந்து அவ்வளோ அட்டாச்சா இருந்த அந்த பற்றுதல்களோட அந்த உடல் போகும்போது நானும் இந்த உடலை விட்டுட்டு போகணும்னு எப்படி அந்த அளவுக்கு ஒரு முடிவுக்கு வருவாங்க? கண்டிப்பா வைஷ்ணவர்களா இருந்தா அது பண்ண மாட்டாங்க. அதாவது முக்கியமா இந்த பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சவங்க இல்லையா, இந்த பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சவங்க பிராமணாஸ் அப்படிங்கிறோம். அப்ப பிராமணாஸ் வந்து பிரம்ம ஞானத்தோட நிக்காம எப்ப பகவான் தான் வாசுதேவம் சர்வமித்தி, எல்லாமே வாசுதேவன் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க வைஷ்ணவர்கள் இல்லையா. பிராமணருக்கு அடுத்த நிலை. இப்ப கர்மகாண்டீஸ் இருக்காங்கன்னா கர்மம் மட்டும் பண்ணிட்டு அது பலன் நோக்கு பார்வையில பண்றது, அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு மேல பெருசா எங்கேயும் போக முடியாது. சுத்தி சுத்தி இந்த 7 லோகம், ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள 7 லோகத்துலதான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க முடியும். திருப்பி பூமிக்கு வரணும். ஏன்னா அந்த கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கோ இல்ல வேறு விதமா கஷ்டப்படுறக்கோ. ஏன்னா நரகத்திலயும் அவங்க போய் அந்த பாவத்தை கழிக்கலாம் தான். மத்த மிருகங்களாவோ பறவைகளாவோ மரம் செடி கொடிகளாவோ பிறந்து பாவத்தை கழிக்கலாம் தான். ஆனா மனுஷங்களாதான் பிறந்து சில பாவங்களை கழிக்கணும், அப்பதான் நம்மளுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி சில பாவங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பனிஷ்மெண்ட் இருக்கும் இல்லையா அந்த பாவங்களுக்கு. அப்ப நம்ம மனுஷங்களாதான் பிறந்தாகணும். ஏன்னா கீழ் நிலையில இருக்கிற உயிர் ஜீவராசிகள் பார்த்தோம்னா இந்த மிருகங்கள் தாவரங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு அளவுக்குதான் எமோஷன்ஸ் இருக்கும், அந்த உணர்வுகள் இருக்கும், பாசம் இருக்கு, அவங்களுக்கும் நல்லாவே இருக்கு. நம்மளை விடவே பாசமா இருக்கிறது நம்ம சில இடங்கள்ல பாக்குறோம், மனுஷங்களை விட மிருகங்கள் பாசமா இருக்கிறது. பட் பொதுவா பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அதை விட உணர்வுகள் அதிகமா இருக்கு. ஏன்னா புத்தி அகங்காரம், மனோபுத்தி அகங்காரம்ங்கிறது வந்து நம்மளுக்கு ஹையர் லெவல்ல இருக்கு, மத்த ஜீவராசிகளுக்கு லோவர் லெவல்ல இருக்கு. இல்லன்னு இல்ல, அவங்களுக்கும் இருக்கு, பட் லோவர் லெவல்ல இருக்கு. புத்தி வந்து புத்திசாலித்தனம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்மள கம்பேர் பண்ணும்போது. ஆனா சில வீடியோஸ் எல்லாம் நம்ம இந்த என்ன சொல்லுவாங்க, நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் நல்லா இருக்கு பாருங்க, அதுல எல்லாம் இந்த அனிமல்ஸை மட்டுமே கேப்சர் பண்ணி சில வீடியோஸ் போடுவாங்க. பார்த்தா அவ்வளவு புத்திசாலித்தனமா பண்ணும். மனுஷங்க கூட இப்படி பண்ணுவாங்களான்னு தோணும், அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா மிருகங்கள் பண்ணும். சோ அந்த டாபிக் எதுக்கு அப்படின்னா, இப்ப வந்து அந்த உயிரை வந்து அந்த சம மரணம்னு இருக்கு பாத்தீங்களா, உயிரை வந்து நம்ம துச்சமா பார்க்காம இந்த உயிர் இந்த உடல்ல இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து பக்திய வந்து வளர்த்துக்கணும். அது அந்த கர்மா அப்படிங்கிறது வெறும் செயல்களோட நிறுத்துறாம தர்ம அர்த்த காம மோக்ஷ அதுல நிறுத்தாம நம்ம பக்திங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஆக்சுவலா பண்ணணும். அதுக்குதான் நம்ம ஒவ்வொரு ஜென்மமும் எடுத்து பகவான் கொடுக்கறதே எதுக்கு, மனுஷ ரூபம் அப்படின்னா மனுஷியானம் சகஸ்ரேஷு. சோ எத்தனை பகுனாம் ஜென்மனாம் என்தே ஞானவாம் மாம் பிரபந்தியதே. சோ வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. சோ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் வாசுதேவன் தான் முன்முதல் கடவுள்னு தெரியாமையே இருந்தான் அப்படின்னா அவனுக்கு திரும்ப திரும்ப ஜென்மம் கொடுக்கப்படும். இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான் இல்லையா, பரபிரம்மா பரம்தாமா பவித்ரம் இதம் உத்தமம். பகவான் தான் முன்முதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பரபிரம்மே அது பகவான் கிருஷ்ணர் தான், நீதான் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றான். எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே ஆச்சாரியர்களாகட்டும், வியாசதேவர், நாரதர், இவரு ரிஷிகள், அர்ஜுனன், பிரம்மா அப்படின்னு எல்லாருமே பகவான் கிருஷ்ணரை வந்து முன்முதல் கடவுள்னு சொல்றாங்க. கிருஷ்ணரும் தன்னை கடவுள்னு சொல்றத நம்ம திரும்ப திரும்ப கேக்குறோம்.
இல்லையா? பகவத்கீதையிலயும் வருது, பிரம்ம சமயத்துல வருது, புராணங்கள்ல வருது. இப்ப அதுவும் தெரிஞ்சும் அவங்க அதை இக்னோர் பண்ணிட்டு கீழ்நிலையில உள்ள ஒரு ஒரு ப்ராசஸ வந்து அதுதான் தர்மம்னு சொன்னா அது தர்மம் கிடையாது. அது என்ன தர்மம்னா சீட்டிங் தர்மம், கைத்தவ தர்மம். தர்ம புரோஜித கைத்தவப்தர பரமோ நிர்மத்சராணாம் சதாம். சோ உண்மையான தர்மம் என்னன்னா அஹைதுகி அபத்தீகதா. சோ பரோ தர்மம் எது அப்படின்னா பகவான் பரமபுருஷ கிருஷ்ணருக்கு வந்து பக்தி பண்றதுதான் பரோ தர்மமா. எல்லாத்துக்கும் தர்மம் இருக்கு, தண்ணிக்கும் தர்மம் இருக்கு, பத்னிக்கு தர்மம் இருக்கு, புருஷ தர்மம் இருக்கு ஆம்பளைக்கு, அதுக்கப்புறம் யுக்தத்துக்கு தர்மம் இருக்கு, யுத்த தர்மம், சத்திரியனுக்கு ஒரு தர்மம் இருக்கு, பிராமணாக்கு ஒரு தர்மம் இருக்கு, எல்லாத்துக்கும் தர்மம் இருக்கு. வர்ணாசிரம் தர்மம்னு இருக்கு. பட் அதோட நிறுத்தக்கூடாது, அடுத்த நிலைக்கு வரணும் இல்லையா? சபை பும்சம் பரோ தர்மம். அதோ அது என்ன ஸ்லோகா இருங்க ஒரு நிமிஷம். சபை பும்ச பரோ தர்மம். அந்த ஸ்லோகம் வந்து ஸ்ரீமத் பகவதத்துல முதல் அத்தியாயத்துல, சாரி முதல் ஸ்கந்தத்துல வரும். அதை படிக்கிறேன் கேளுங்க. சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜி. அந்த அதோக்ஷஜனுக்கு பக்தி பண்றது அதுதான் பரோ தர்மம். அஹைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி. அந்த பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்மோட்டிவேட்டடா இருக்கும். எந்த மோட்டிவேஷன் உள்நோக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் எந்த ஒரு இன்டரப்ஷனும் இருக்கக்கூடாது, அன்இன்டரப்டடா இருக்கணும். எதுக்காக அப்படின்னா சுப்ரசீதத்தி, ஃபுல்லா அது நம்மளோட திருப்திக்கு, பகவான் திருப்திக்கு. அப்பதான் நம்மளும் திருப்தி அடைவோம் இல்லையா? நம்ம ஏற்கனவே அந்த ஓமை சொல்லிருக்கிறோம் பகவதத்துல இருந்து. வேருக்கு தண்ணி ஊத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மரத்துல இருக்கிற எல்லா பகுதிக்கும் அந்த தண்ணியோட சக்தி போய் சேர்ந்துரும். இதுக்கு தனித்தனியா ஒவ்வொரு பகுதிக்கும் நம்ம போய் தண்ணி ஊத்தணுங்கிற அவசியமே கிடையாது. வேர்ல கீழே தண்ணி ஊத்திட்டு அடுத்த மரத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம். நின்னுட்டு நான் ஒவ்வொரு இலைக்கா தண்ணி ஊத்துறேன், ஒவ்வொரு பூக்கு பழத்துக்கு தண்ணி ஊத்துறேங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்ரத்தை, இந்த இதெல்லாம் வருது இல்லையா, முறை, அந்த பித்ருபக்ஷு, அந்த இதெல்லாம் வரும்போது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண அந்த பிரசாதத்தை நம்ம வந்து முன்னோர்கள் பித்ருக்களுக்கு கொடுக்கும் போதுதான் அது உண்மையாவே அவங்க வந்து விடுதலை அடையறாங்க சுழற்சியில இருந்து. இல்லைன்னா அவங்க சிக்கி தவிச்சுக்கிட்டேதான் இருப்பாங்க. பித்ருலோகத்திலயோ இல்ல வேற ஏதோ ஒரு லோகத்திலயோ, பாவம் செஞ்சிருந்தா நரக லோகத்திலயோ, புண்ணியம் செஞ்சிருந்தா சொர்க்க லோகத்திலயோன்னு இதே லோகத்துலதான், இந்த ஈரேழு லோகத்துக்குள்ளேயேதான் சுத்தி சுத்தி அலைஞ்சுகிட்டு இருப்பாங்க. அப்ப சில சமயம் சூட்சும சரீரத்தோட நின்றும் இல்லையா? சூழ சரீரம் இல்லாத சூட்சும சரீரத்தோட அலைவாங்க. எதுக்கு அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் உடல் கிடைக்கல ஒண்ணு. இன்னொன்னு வந்து தன்னோட பேரன் பேத்தி இல்ல மகள் இந்த இவங்க வந்து யாராவது நம்மளுக்கு வந்து ஸ்ரத்த பண்ண மாட்டாங்களா, நம்மள இதுல இருந்து ரிலீவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பித்ராயத்தேன்னு சொல்லி நம்ம போன தடவை கூட பார்த்தோம் இல்லைங்களா? பித்ரு அப்படின்னாலே அந்த அந்த நரகலோகத்துல இருக்கிற இல்ல கீழ் லோகத்துல இருக்கிற அந்த பித்ருக்களை வந்து திராயத்தை விடுவிக்கிறவன், ரட்சிப்பவன், அவன் தான் வந்து பித்ரு, புத்திரன், புத்திர திராயத்தை. இந்த புத்திரலோகத்துல இருந்து அவங்கள விடுதலை பண்றவன் அவன் தான் புத்திரன் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்போ ஏன் புத்திரி பண்ண முடியாதா அப்படின்னா, பகவானோட பக்தியில இருக்கிறவங்க, வைஷ்ணவர்கள், வைஷ்ணவிகள் யாரு வேணாலும் அதை பண்ணலாம். ஏன்னா மத்த நீங்க அந்த என்ன சொல்றது, இந்த தர்மார்த்த காம மோட்சம், இந்த அர்த்த சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், இந்த மாதிரி மகாபாரதம் எல்லாம் கீழ்நிலையில இருக்கிற சாஸ்திரங்கள் இல்லையா? நம்ம வந்து சொல்றது வைஷ்ணவ சாஸ்திரம்னு பார்க்கும்போது என்ன, அதாவது சாஸ்திரத்துல கீழ்நிலை மேல்நிலைன்னா இருக்கு. சத்த குணத்துல 6 சாஸ்திரம், 6 புராணங்கள் இருக்கு. ரஜோ குணத்துல 6 புராணங்கள், தம குணத்துல இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கு 6 புராணங்கள்னு சொல்லிட்டு 18 புராணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? பட் நம்ம அந்த கீழ்நிலைனா நான் எதை அர்த்தத்துல சொல்றேன்னா, இப்போ தான் இந்த உடல், நம்மளோட உறவுகள் எல்லாம் வந்து இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் நம்மளோட உறவுகள். அப்புறம் உடல் பிரியும் போது அஜாமிலா எவ்வளவு வருத்தப்பட்டான், நான் உடல் பிரியறதுக்கு எனக்கு மனசு இல்லை, இந்த உடல்லயே இருக்கேன்னா எனக்கு பையன் இருக்கான் நாராயணன் பேரு, நாராயணா அப்படின்னு கூப்பிட்டு அவன் வருத்தப்பட்டு பயந்துக்கிறான். ஆக்சுவலா வருத்தம் இல்லை, அவனுக்கு பயம். அந்த ரொம்ப விகாரமா அந்த முகங்களை பார்த்துட்டு, யமதூதர்களோட முகங்களை பார்த்துட்டு அவங்க வந்து நார்மலா இருக்க மாட்டாங்க, ஒரு அழகான சரீரத்தோட எல்லாம் வரமாட்டாங்க, ரொம்ப பயங்கரமா கோரமான சரீரத்தோட தான் வருவாங்க. அப்ப அதை பார்த்தாலே உயிர் போயிரும் இவங்களுக்கு. உயிர் போனாதான் அவங்க வருவாங்க, ஆனா அவங்க வரும்போதுதான் உயிர் எப்படி பார்த்தாலும் அவங்கள பார்த்தாகணும் அவங்க.
அப்படி பார்க்கும்போது அந்த பயத்துல அவங்களுக்கு வந்து மோஷன் வர்றது, வாந்தி வர்றது, அந்த ரத்தம், அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. கருட புராணத்துல வருது. நம்ம கேட்கறதுக்கு நமக்கு சங்கடமா இருக்கும். பட் இதெல்லாம் உண்மைதான். நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து பாடி, அந்த உடல் மேல இருக்கிற பற்று நமக்கு போகும். பகவான் மேல இருக்கிற பற்று வரும். விஷ்ணு தூதர்கள் ரொம்ப அழகா வருவாங்க. தங்க விமானத்துல வருவாங்க. நம்மள சௌகரியமா கூட்டிட்டு போவாங்க. வைகுந்தம் போனோடனே பகவான் நம்மளுக்காக கைய ரெண்டையும் விரிச்சுக்கிட்டு நம்மளை கட்டி அணைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம். உடனே நம்ம வந்தோடனே நம்ம கட்டி தழுவிக்கு வரோம். அவ்வளோ ஆசையா, இவ்வளவு நாளாச்சா உனக்கு வர்றக்கு அப்படின்னு. எப்படி அம்மா வந்து குழந்தை ஹாஸ்டலுக்கு போயிருச்சுன்னா திரும்பி வந்ததுன்னா பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு காத்துக்கிட்டே இருப்பாங்க. வந்தோடனையும் நீ வரக்கு இவ்வளவு நாளாச்சா அப்படின்னு சொல்லி கட்டி தழுவி முத்தம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பகவான் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா இந்த அம்மா வந்து குழந்தைக்கு வந்து அந்த ஊர் வழியா போனாங்கன்னா, ஹாஸ்டல் வழியா போறாங்கன்னா அவங்க கிட்ட பலகாரம் கொடுத்து விடுறது, ஏதாவது செய்தி கொடுத்து அனுப்புறது, செலவுக்கு காசு கொடுத்து அனுப்புறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, ஆச்சாரியர்கள் அனுப்புறது, நம்மளுக்கு சாஸ்திரங்களை கொடுக்கறது, அங்க இங்க சத்சங்கங்களை நடத்தி கொடுக்கறது, சங்கீர்த்தனங்களை நடத்தி கொடுக்கறதுன்னா அவரும் நமக்காக படாத பாடுபட்டு அனுப்புறாரு. ஆட்கள் அனுப்புறாரு, நம்மளுக்கு ரிசோர்சஸ கொடுக்குறாரு. நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னா அது தெரியல. நம்ம நம்ம சில சமயம் எடுத்துக்கிறோம், சில சமயம் வேணான்னு விட்டுறோம். நம்ம அதை எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிட்டவங்க மத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம எடுத்துட்டு நம்ம மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்க கூடாது, நம்ம மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். உணவு கட்டுப்பாடுங்கிறது பகவானோட பக்தர்களுக்கு அவசியமே இல்லை. பிரபுபாதர் சொல்றாரு, உணவு கட்டுப்பாடு என்னும் பயிற்சி கிருஷ்ண பிரசாதத்தை முதலில் பகவானுக்கு படைக்கப்பட்ட உணவினை மட்டுமே உட்கொள்வதால் தானாக வந்து விடுகின்றது. உணவினை குறைத்தல் புலன் கட்டுப்பாட்டிற்கு மிகவும் பயன்படுவதாகும். புலனடக்கம் இல்லையல் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவது சாத்தியமல்ல. சோ அஜாமிலாவோட கதை உங்களுக்கு நல்லா பரிச்சயமா இப்ப தெரிஞ்சிருக்கும். அந்த புலன், அந்த பார்வையால் அந்த புலனின்ப கொடுக்கிற பொருள், அதான் அந்த ஒரு விலை மாது, அவளை பார்த்து மனம் வந்து அந்த காம இச்சையில வந்துட்டு அவளை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு, இந்த புலன் கட்டுப்பாடு அங்க இல்லையா, அவன் என்னதான், அவன் பிராமணன் தான், யாகம் பண்றவன், டெய்லியும் பூஜை பண்றவன், ஆரத்தி பண்றவன். ஆனா தவறான ஒரு யோசனை வரும்போது அந்த புத்தி வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. அப்ப நாலேஜ் வேணும் நமக்கு. ஞானம் இருந்தாதான் ஆழமா நம்ம படிக்க ஏன் நம்ம டெய்லிக்கும் படிக்கிறோம், சாஸ்திரத்தை ஏன் தெரிஞ்சு, முக்கியமா பகவத்கீதை பாகவதம் தான். நம்ம சாஸ்திரம்னு ரொம்ப பெருசா எலாபரேட்டா நம்ம போக போறது இல்ல. பகவத்கீதை பாகவதம் அதை நம்ம படிக்கும் போது ஏன் நம்ம அத டெய்லிக்கும் படிக்கிறோம், இல்ல ரெகுலரா படிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஞானம் உள்ள போக போகதான் புத்திசாலித்தனம் சில சமயம் நம்மளுக்கு தவறா விஷயங்கள் சொல்லி கொடுக்குது. ஏன்னா ஞானம் இல்லாதனால புத்திசாலித்தனம், பரவாயில்ல இது ஒரு தடவை செய்ய, இட்ஸ் ஓகே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு அந்த ஞானம் வந்து புத்தி உபயோகப்படுத்த வைக்கும் இல்லையா. மனம் வந்துதான் நம்மளுக்கு தூண்டி விட்டுட்டே இருக்கும், பரவாயில்ல பண்ணணும். ஆனா புத்திசாலித்தனம் சொல்லி கொடுக்கணும் மனசுக்கு. ஏன்னா மனச, புலன்களை விட வசதி வந்து மனம், மனத்தை விட வசதி புத்திசாலி, புத்திய விட வசதி தான் ஆத்மா இல்லையா. அப்ப புலன்களை விட வசதி மனம், மனத்தை விட வசதி வந்து புத்திய விட வசதி அந்த ஆத்மா. இப்ப இந்த மனம் வந்து சொல்ற பேச்ச கேட்டு, ஏன்னா புலன்னு பார்த்தாச்சு, அந்த புலன் இன்பம் அடையணும்னு ஆசைப்பட்டாச்சு மனம், அத வந்து புத்திக்கு வந்து சொல்லுது. புத்தி என்ன பண்ணும், பிளான் பண்ணும், இதை எப்படி நம்ம அனுபவிக்கலாம். ஒரு ரசகுல்லா பாக்குது, அந்த ரசகுல்லா வந்து நம்ம எடுத்து சாப்பிடணும், அந்த தட்டத்துல இருக்கு. ஆனா யாராவது எடுத்தா தப்பா நினைச்சுக்குவாங்க. மனம் சொல்லிருச்சு, புலன் இன்பத்தை இருக்கிற பொருள் வந்து ரசகுல்லா, அது வந்து புலன் வந்து பார்த்தாச்சு, கண்கள் பார்த்தாச்சு, அதை அனுபவிக்கணும்னு மனசு சொல்லுது. ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்டது ரெக்கார்ட் ஆயிருக்கு மைண்ட்ல, அது லாஸ்ட் டைம் சாப்பிட்டப்ப எவ்வளவு ருசியா இருந்ததுன்னு. இப்ப மனம் சொல்லுது அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு. அது புத்தி கிட்ட சொல்லுது, ஏதாவது ஒரு பிளான் பண்ண, எப்படி எடுத்து சாப்பிடுறது, யாரும் தப்பாவும் நினைக்க கூடாது, அதே சமயத்துல நம்ம சாப்பிடவும் செய்யணும், அதை அனுபவிக்கவும் செய்யணும், அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும்னு மனம் சொல்லுது. உடனே புத்தி சரி பொறு, நான் ஏதாவது யோசனை பண்றேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பக்கத்துல இருக்கும், இந்த குழந்தைக்கு அந்த ரசகுல்லா வேணுங்களா, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான பண்ணி, அந்த குழந்தை கேட்டிருக்கேன், அந்த குழந்தைக்கு கொடுக்குறேன்னு பேர் வழியில அந்த குழந்தைய தாட்டி விட்டு இந்த ஆள் எடுத்து லபக்குன்னு வாயில போட்டுக்குவார். சந்தோஷமா, மனசு சந்தோஷம். புத்தி நல்லா வேலை செஞ்சிருக்கேன் இன்னைக்குதான் உருப்படியா நான் சொன்னதை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனமும் திருப்தி ஆயாச்சு, புலன் திருப்தி அடைஞ்சாச்சு,
இப்ப ஆத்மா இதுல எல்லாம் கட்டுண்ட நிலையில இருக்கிறதுனால அதுவும் திருப்தி ஆயிடுச்சு. ஆக்சுவலா அதனோட உண்மையான திருப்தி என்னங்கிறதே அது மறந்து போயிடுச்சு. ரசகுல்லால இருக்குன்னு அதுவும் நினைச்சிருச்சு. இதே அந்த ஞானம் இருக்கு, புத்திசாலித்தனத்துக்கு அந்த புத்திக்கு வந்து ஞானம் இருக்குன்னா, இல்ல நம்மளுக்கு வந்து உடம்புக்கு சேராது அப்படின்னு சொல்லி என்னென்ன பாயிண்ட்ஸ், நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு தெரிஞ்சிருக்கும் ஞானத்து மூலியமா. நாலேஜ் இல்லைன்னா கத்துக்கிட்டா தானே அதுக்கு தெரிஞ்சிருக்கும். கத்துக்கவே இல்லைன்னா இப்ப கத்துருச்சுன்னு வச்சுக்குவோம், நாலேஜ் எல்லாம் வந்துருச்சு. அப்போ மனம் சொன்னாலும், புலன் பார்த்தாலும், புலன் இன்பத்தை பொருட்களை பார்த்தாலும், புலன் மனசுகிட்ட சொன்னாலும், மனசு புத்தி கிட்ட சொன்னாலும், புத்தி என்ன சொல்லும்? எல்லாம் கப்பு சுப்புன்னு இருக்கணும், நீங்க கட்டுப்பாடே இல்ல, அதெல்லாம் எடுத்து சாப்பிட முடியாது, இன்னைக்கு நம்மளுக்கு ரசகுல்லா கிடையாது, காலையிலேயே ஆல்ரெடி லட்டு சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேல இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு சேராது, எதுவும் கிடையாது, கப்பு சுப்புன்னு எல்லாம் இருங்க அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லும் போது மனம் சொல்லிக்கிட்டே நச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த புத்தி கேட்கற மாதிரியே இல்லைன்னு அதுவும் விட்டுரும். சரி விடு, இவன் கிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுவும் விட்டுரும். சோ இதுதான் ப்ராசஸ். நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் இப்படிதான் ப்ராசஸ் ஆயிட்டு வரும், இந்த சைக்கிள்ல தான் போகும். அப்போ ஆத்மா இதுல வந்து சிக்கிட்டு தவிக்குது. ஏன்னா தவிக்குதுன்னா தெரியறது இல்ல நம்ம ஆத்மான்னு. இப்ப நம்மளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் நம்மளுக்கு அது புரிதலே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உடலோட ஐக்கியமாயிட்டோம். காலையில எழுந்திரிச்சு நம்ம கண்ணாடி பார்க்காம இருக்கோமா? இது நம்ம உடலே இல்லைன்னு சொல்றோம், ஆனா கண்ணாடி பாக்குறோம். நம்ம அலங்காரம் பண்ணாம இருக்கோமானா ஏதோ ஒரு வகையில சிம்பிளானாது பண்றோம் இல்லையா? நம்ம ரொம்ப பக்தர்கள் வந்து அந்த அளவுக்கு பண்ண மாட்டோம் தான், இருந்தாலும் ஒரு சிம்பிளா பண்ணா கூட அது நம்மளுக்கு திருப்தியா இருக்கா அப்படின்னு நினைச்சு பாத்துக்கிறோம் ஒரு எட்டு இல்லையா? கண்ணாடியை பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறோம். பிரபுபாதர் அதை கண்டிக்கவெல்லாம் கிடையாது, நீங்க அப்படி எல்லாம் வரக்கூடாது, ரொம்ப ஏழ்மை தோற்றத்துல பிச்சைக்காரன் மாதிரி வாங்கன்னு சொல்லவே கிடையாது. அவரும் என்ன சொல்றாரு, ராதாராணியோட கோபியர்கள் எவ்வளவு பிரமாதமா அலங்காரம் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து அந்த கிருஷ்ணரோட கண்களுக்கு திருப்தி கொடுக்கற மாதிரி நம்ம அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அலங்காரம் பண்ணிட்டு வருவாங்க. நம்மளும் அதே நோக்கத்தோட கிருஷ்ணர் நம்மளை பார்த்தா நம்ம நல்லா நீட்டா கிளீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் பண்ணிக்கிறது தவறே இல்லைன்னு பிரபுபாதர் சொல்லியிருக்காங்க. முக்கியமா பெண்கள் வந்து ஹரிநாம கீர்த்தனங்களுக்கு வெளியில போகும்போது சிறப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம வந்து ஜென்டில்மேனா பிஹேவ் பண்ணணும், ஆம்பளைகளுக்கு வந்து ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நம்மளை பார்த்தா ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். சாமானிய மக்கள் வந்து பக்தர்களை பார்க்கும்போது இவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்க, பொறாமத்தனத்துல பாக்குறது இல்ல, இவன் எப்படா இவன் சந்தோஷமா இருக்கான், இவனை விடக்கூடாது அப்படி பாக்குறது இல்ல, சரி எவ்வளவு நல்லா சந்தோஷமா இருக்காங்க, என்னதான் உங்களுக்கு அந்த எதுலதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது, நம்மளும் அதை கண்டுபிடிக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு நிறைய இடங்கள்ல பாக்குறாங்கல்ல, சங்கீர்த்தனம் பண்ணும்போது அவங்க குதிச்சு அந்த கிரவுண்ட்ல இருந்து இப்ப ரோட்ல பாடிட்டு போறாங்கன்னா அந்த கீர்த்தன் நல்லா முசுவா போச்சுன்னா, நல்லா ஹை பீக்ல போச்சுன்னா உடனே சில பக்தர்களுக்கு வந்து அந்த சக்தி எனர்ஜி வந்துருது உள்ளுக்குள்ள இருந்து, அந்த அவ்வளவு சந்தோஷம். அந்த எக்ஸ்டசில என்ன பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, ஹையா ஜம்ப் பண்ணுவாங்க. ரோட்டு மேல இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 2-3 ஃபீட்டுக்கு மேலேயே போவாங்க, போயிட்டு திருப்பி வருவாங்க, திருப்பி குதிப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா மெல்பர்ன்ல எல்லாம் இருக்கும்போது அந்த கீர்த்தன் டைம் எல்லாம் வரும்போது நமக்கே தெரியாம ஆட ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டோம் அப்படின்னா குதிக்கிறது, ஆடுறது, ஓடுறதுன்னு நம்மள அறியாம அதை பண்ண ஆரம்பிச்சிரும். அது எப்படி சொல்றதுன்னா அந்த பக்தி ரசம். அது நம்ம இத்தினூண்டு நம்மளுக்கு ஏன் அந்த டேஸ்ட் எல்லாம் கிடைக்குது. இப்ப நான் ஒண்ணும் பெரிய பக்தர் கிடையாதுதான், இருந்தாலும் அந்த டேஸ்ட் கிடைக்குது. அப்பப்ப அந்த டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு காரணம் பகவான் கொடுப்பாரு. அந்த பக்தி ரசத்தை அப்பப்ப கொடுத்தாதான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிற ஆர்வம் வரும், அந்த ஏக்கம் வரும், கிருஷ்ணரை போய் அடையணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் வரும். கோபியர்கள் எல்லாம் பகவான் கிருஷ்ணர் வந்து மாடு மேய்க்க போயிட்டா எப்படா வருவான் இந்த பையன் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க இல்லையா? யசோதா அம்மாவும் அப்படிதான், நந்த மகாராஜும் அப்படிதான். அவங்களுக்கு எண்ணம் அந்த நோக்கம் எல்லாமே கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். கிருஷ்ணர் எப்ப வருவான், அவனுக்கு நான் என்ன பண்ணலாம், என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், இதே ஞாபகத்துலதான் இருப்பாங்க. சோ இப்ப நம்மளுக்கு வந்து அப்படி அந்த ஞாபகங்கள்ல இருக்கும்போது கிருஷ்ணர் சாப்பிட்டதை நம்ம சாப்பிடணும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு உணவு கட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. சைத்தன்ய சரிதாமிர்தத்துல ஒரு பக்தர் சொல்லுவாரு, தான் வந்து பைத்தியக்காரனாட்டா இருக்காராம். அப்படியே எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணரை நினைக்கிறது, நைட்டு தூக்கம் இல்லை. இப்போ ஒரு காதலனுக்கு வந்து இல்ல காதலிக்கோ இல்ல காதலனுக்கோ தன்னோட அன்பான ஒருத்தங்களுக்கு, இப்ப காதல்னா காதலிக்கு, காதலினா காதலன், அவங்கள நினைச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்?
பசிக்காது, தூக்கம் வராது, அவங்களோட எண்ணமாவே இருக்கும், பாக்குறதெல்லாம் அவங்களாவே இருக்கும். இப்படிதான் பக்தர்கள் இருப்பாங்களாம். அவங்களோட நினைவு ஃபுல்லா கிருஷ்ணர் தான், கிருஷ்ணர் தான், கிருஷ்ணர் தான். இப்போ அவரு எழுதுறாராம் கவிதை மாதிரி அழகா. அத கேட்டுட்டு சைத்தன்யா மகாபிரபுக்கு அவரு உற்சாகத்துல போயிட்டாரு இந்த எக்ஸ்டசில. அப்ப அந்த மாதிரி நம்ம பக்தி பண்ணணும். இந்த உதாரணங்கள்லாம் ஏன் நம்ம சாஸ்திரத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அத பார்த்து நமக்கும் அந்த ஒரு ஆசை வரும் இல்லையா? அந்த ஆசை வந்தாலே பக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சரி, எவ்வளவு அழகா பக்தி பண்றாங்க பாரு. இப்படி எல்லாம் நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் போது, இப்படி எல்லாம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாலே போதும், அந்த ஆசை வந்தாச்சு, பக்தியும் வந்தாச்சு. கிருஷ்ணர் நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாரு. 3 விஷயம் நடக்குமா நம்ம பக்தி பண்றப்போ. நம்ம ஹரிநாமத்தை கேட்கறதோ ஜபம் பண்றதோ, ஒண்ணு வந்து நம்மளுக்கு ஆசை வரும். எந்த மாதிரி ஆசைன்னா ஆன்மீக ஆசைகள் வரும். 2வது வந்து ஆன்மீக ஆசைகள் வந்து அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்குமா. இப்ப இன்னைக்கு வருது ஒரு ஆன்மீக ஆசை, நம்மளும் இந்த மாதிரி பக்தி பண்ணணும், நானும் இந்த மாதிரி விரதம் இருக்கணும், நானும் இந்த மாதிரி பகவானுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. இந்த மாதிரி இதெல்லாம் ஆன்மீக ஆசை தானே, பக்தி சம்பந்தப்பட்ட ஆசைகள் தானே. இது வருமா ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து அது அப்படியே தங்குமா, தங்கி அது அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். இப்போ இன்னைக்கு ஆசைப்படுறோம், நாளைக்கு அது யாரும் போய் பண்ணிட்டு சும்மா நினைச்சேன், இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு போயிருச்சுன்னா அவ்வளவுதான், அந்த இடத்துக்கு போயாச்சு, பக்தி இல்ல. ஆனா அந்த பக்தி இருந்துகிட்டே இருந்ததுனாதான், அந்த சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆசை வரும் ஆன்மீக ரீதியா. அடுத்தது அந்த ஆன்மீக ரீதியான ஆசைகள், வந்த ஆசைகள் அப்படியே மெயின்டைன் ஆகும். 3வது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆசைகள் நிறைவேற்றப்படும். பகவானுக்கு ஒரு நாள் நான் கையார சமைச்சு போடணும்னு ஆசை, அது நிறைவேறப்பட்டுருச்சு ஒரு நாள். அது எப்படி எங்க அப்படிங்கறதெல்லாம் அது அவர் மாயக்கண்ணனோட வேலை, அது அவரு பாத்துக்குவாரு. ஆசைப்படுறதுதான் நம்மளோட வேலை. அந்த ஆசையை கொடுக்கறதும் கூட அவருதான். நம்ம என்ன பண்ணணும்னா சாண்டிங் பண்ணா போதும். ஆசையை கொடுத்ததும் அவருதான், நம்ம கிட்ட இருந்த அந்த ஆன்மீக ஆசைகளை மெயின்டைன் பண்ண வைக்கிறதும் அவர்தான், இந்த ஆன்மீக ஆசைகளை அச்சீவ் பண்ண வைக்கிறதும் ஃபுல்ஃபில் பண்றதும் அவர்தான் இல்லையா? ஆனா நம்ம வந்து அத புரியாதவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, கர்த்தாகம் எதி மன்யத்தே, அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் எதி மன்யத்தே. நான் தான் பண்ணினேன், என்னாலதான் இது கிடைச்சது, என்னோட முயற்சியினாலதான் எனக்கு இந்த ஒரு வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்களாம். அது அகங்கார விமூடாத்மா. சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 30, நம்பர் 30. சர்வேப்யேத யஜ்ஞவிதோ ஹரே கிருஷ்ணா, யாராவது இருக்கீங்களா? யஜ்ஞக்ஷபித கல்மசாஹ யஜ்ஞசிஷ்டாமிருத புஜோ யாந்தி பிரம்ம சனாதனம். படிங்க மாதாஜி, மொழிபெயர்ப்பு பொருளுரை. பொருளை அறிந்து செயல்படும் இவர்கள் அனைவரும் தியாகத்தின் பொருளை அறிந்து செயல்படும் இவர்கள் அனைவரும் பாவங்களிலிருந்து பொறுமை பெற்று இத்தகைய ஆசிரியரின் பலன்களை அந்தமாக தரங்கி கர்மமான நித்தியங்களை நோக்கி முடிவடைந்தனர். பின் திறக்கப்பட்ட பலவிதமான ஞானங்களின் வாழ்க்கைகளை பார்த்து வேதங்கள் அல்லது தத்துவ கொள்கையை படித்து யோக பயிற்சி ஆகியவற்றின் பொதுவான குறிப்பு உணர்வுகளை கட்டுப்படுத்துவதாகும். தடையினத்தின் மூல காரணம் ஒரு புலனுணர்ச்சியே. எனினும் ஒரு புலனுணர்ச்சியின் தளத்தை உருவாவதை ஞானம், ஆனந்தம், சார்பு ஆகியவை தீர்க்கமாக உள்ள முக்கியமான தளத்திற்கு மேலும் பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அத்தலம் நிச்சயமான நிலையில் அல்லது பிரம்மன் சூழ்நிலையை வசிப்பதாகும். மேலே குறிப்பிட்ட எல்லா யாகங்களும் பௌதிக வாழ்வில் எல்லா பாவங்களும் உதவுகின்றன. வாழ்க்கையில் இத்தகைய முன்னேற்றத்தால் ஒருவன் தற்போதைய வாழ்வில் ஆனந்தமும்
கொள்வதற்காகவோ இறைவனை நோக்கி உணர்வை அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மதனி. சோ 30வது ஸ்லோகம். யாகத்தின் பொருளை அறிந்து செயல்படும் இவர்கள் அனைவரும் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மை பெற்று இத்தகைய யாகங்களின் பலன்களை அமுதமாக பருகி பரமமான நித்திய நிலையை நோக்கி முன்னேறுகின்றனர். சோ நம்மளுக்கு அந்த யாகங்கள் நிறைய டைப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் மத்தஜிஸ் எல்லாம் மியூட்ல போட்டுக்கங்க. சோ உரிமைகளை துரத்தல், வேதங்கள் அல்லது தத்துவ கொள்கைகளை படித்தல், யோக பயிற்சி, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம புலனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு. மனசை கட்டுப்படுத்துறது, புலனை கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா மேற்கொண்டு ஒருத்தங்க பாவ செயல்கள்ல ஈடுபட்டுற கூடாது. ஒரு கர்மா அப்படின்னாலே செயல்கள். இப்போ ஒரு கர்மி அப்படிங்கும்போது அவங்க செயல் செய்யறவங்க இல்லையா. அவங்க செய்யும் போது அதுக்கு ஏதோ ஒரு பலன் இருக்கும் இல்லையா. அது நேர்மறையா எதிர்மறையாங்கிறது அவங்க செய்யற செயல் பொறுத்து, நோக்கத்தை பொறுத்து இருக்கு. பட் அந்த செயலை செஞ்சாலே கண்டிப்பா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா. அது பாசிட்டிவ் நெகட்டிவ், அது டிபெண்ட்ஸ். அப்ப அந்த செயல் அவங்களுக்கு அந்த ஞானம் இல்ல, பிரம்ம ஞானம் இல்ல, ஆத்ம ஞானம் இல்ல, ஆன்மீக ஞானம், இறை ஞானம் இல்ல அப்படிங்கும் போது அவங்க செயல்களை யோசிக்கவெல்லாம் மாட்டாங்க. தன்னோட இன்பத்துக்காக, தன்னோட புலன் இன்பத்துக்காக, தன்னோட குடும்பத்தார் அவங்களோட இன்பத்துக்காகன்னு சொல்லிட்டு அந்த செயலை செஞ்சிருவாங்க. இப்ப அஜாமிலே ஒரு உதாரணத்துக்கு தன்னோட மனைவி ரெண்டாவதா அந்த விலை மாதுவ கல்யாணம் பண்ணிக்கிறான். முதல் மனைவிய வெளியில அனுப்பிச்சிடறான் இல்லையா. அப்போ முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைங்க, அதுக்கப்புறம் சொந்த தாய் தந்தை எல்லாத்தையும் அனுப்பிச்சிடறான். அனுப்பிச்சுட்டு வீட்டுல அவளை கொண்டு வச்சுக்கிறான். இப்ப அவளை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அவன் செயல்கள்ல ஈடுபடுறான்ல. அப்போ குறுக்கு வழியிலதான் அது சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளுக்கு சீக்கிரம் பணம் வேணும், சீக்கிரமா திருப்திப்படுத்தணும், அது பெரிய அளவுல திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நேர் வழியில போனா சம்பாரிச்சா எவ்வளவு சம்பாரிச்சிட முடியும். ஒரு பிராமணால யாகம் பண்ணி கொடுக்குறான், அவங்க ஏதோ நன்கொடையா கொடுக்குறாங்க, தானியங்கள் கொடுப்பாங்க, இல்லாது உடை கொடுப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சோண்டு காசு கொடுப்பாங்க, வேற எந்த அளவுக்கு அவன் சம்பாதிச்சிட முடியும். ஆனா கொலை, கொள்ளை, வழிப்பறி இதெல்லாம் செஞ்சா டக்குன்னு வந்துருமா. அந்த மாதிரிதான் அஜாமிலா என்ன பண்ணா, தவறான வழியில ஈடுபட்டு பாவங்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அப்போ நம்மளுக்கு அந்த சாஸ்திரங்கள் படிக்கதான் நம்மளுக்கு சரி தவறு அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியும் தான். சரி எது தவறுதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். குழந்தைக்கும் கூட தெரியும் இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுங்கிறது. ஏன்னா பரமாத்மா எல்லார் இதயத்திலயும் இருக்காங்க. எல்லார் இதயத்திலயும் இருக்கிற பரமாத்மா டைரக்ட் பண்றாங்க நம்மளைய, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. ஆனா யாரு அவரோட பேச்ச கேட்டு லிசன் பண்ணி அவர் சொல்ற மாதிரி கேக்குறாங்களோ அவங்க நல்வழியில போறாங்க. எப்போ அவரு பேச்ச கேட்காம தானா நான் முடிவெடுத்து என்னோட இன்பத்தை நான் பாக்கணும்னு அவங்க பண்றாங்களோ அந்த வழியில போறவங்க வீணாதான் போறாங்க இல்லையா. அப்போ சாஸ்திரமும் சொல்லுது இல்லையா, பகவான் பரமாத்மாவும் இதயத்திலிருந்து சொல்றாரு. இத்தனைக்கும் எகெயின்ஸ்டா ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஆன்மீகவாதியா இருக்க முடியாது இல்லையா. வெளியில வேணா, வெளி தோற்றத்துக்கு வேணா அவங்க காமிச்சுக்கலாம் நான் ஆன்மீகத்துல இருக்கேன் அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ளார அவங்க ஒரு நாஸ்திகவாதி. ஏன்னா பகவான் சொல்றதை கேட்கறவன் தானே ஒரு பக்தன். பகவான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா செஞ்சா. ஆனா பகவானோட கருணை என்னன்னா, காரணமற்ற கருணையில அஜாமிலா தவறு செஞ்சிருந்தாலுமே அவன் நாராயணன் பகவான் நாமத்தை ஒரு முறை சொன்னா, அந்த பயத்தோட அந்த ஒரு ஈடுபாட்டோட சொன்னான் அப்படின்னு உடனே விஷ்ணு தூதர்களை அனுப்பிச்சு அவனை காப்பாத்தினாரு. அதுதான் பகவானோட பெரிய பெரிய குணம் இல்லையா. அப்போ இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாருமே இந்த யோகிகள், ஞானிகள் இவங்க எல்லாம் எதுக்கு அப்படின்னா பரபிரம்மத்தை அடையணும், இந்த பிரம்மஜோதி அடையணும், இல்ல அஷ்டசித்தி அடையணும், அவ்வளவுதான். ஆனா பகவானோட திவ்ய லோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு பக்தி வந்தாதான் வரும். ஆனா தூய பக்தர்கள் திவ்ய லோகத்துக்கும் கூட போகணுங்கிறது எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா எதிர்பார்த்துட்டாலே அது அகைத்துக்கி பக்தி ஆகாதே. அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட பக்தி பண்ணணும்னு ஆயிருமே. பகவானுக்கு சேவை செய்யணுங்கிறதா நம்மளோட ஆசையே தவிர, நான் நல்ல கம்ஃபர்டபுளான பெரிய பங்களால கார் வசதி, வீடு வசதி, தண்ணி வசதி எல்லாம் இருக்கிற இடத்துலதான் நான் பக்தி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது பக்தி கிடையாது இல்லையா. இருக்கிற இடத்துல பக்தி பண்ண. சுதாமா என்ன பண்ணா,
பக்தர் வந்து எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? குஷேலன்னு தான் சொல்றேன். சுதாமா கிருஷ்ணரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல ஒட்டுக்கா படிச்சவங்க, குருகுலத்துல ஒன்னா விளையாண்டவங்க, படிச்சவங்க. ஆனாலும் அந்த பகவான் கிருஷ்ணர் தான் முன்முதல் கடவுள், அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, அவர்கிட்ட போய் கேட்டா கொடுப்பாரு. ஆனாலும் கேட்கல. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் இதை வச்சுட்டு வாழ்றேன், ஏன்னா கிருஷ்ணர் இதுதானே கொடுத்திருக்காரு, இதை வச்சுட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். பக்தி பண்றதுக்கு மனசுதான் வேணும். மனசு கோபுரமா இருக்கலாம் இல்லையா? வெளியில கோபுரம் தான் இருந்தாதான் நான் பண்ணுவேங்கிற அவசியம் இல்லை. ஆனா நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி பக்குவம் வராதனால இன்னும் அந்த நம்ம நம்மள சிலர்னு சொல்லிக்கலாம், நம்மன்னா எல்லாரும் ஆயிரும் இல்லையா? எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது. சில பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து எல்லாமே கரெக்டா இருந்தா நான் பக்தி பண்றேன், இல்ல நான் பண்ணுங்க எல்லாம் கரெக்டா ஆயிரும் அப்படின்னாலுமே இல்ல இல்ல எனக்கு எல்லாமே கரெக்டா இருந்தாதான் நான் பக்தி பண்ணுவேன். ஒரு ஆல்ரெடி கண்டிஷன், ஒரு டீலோட தான் நம்ம பக்தி ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா அது என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து பண்ண பாவ கணக்கு நிறைய இருக்கு, நிறைய அதுக்கு அனுபவிக்க வேண்டிய கணக்கு இருக்கு. பட் பகவானோட அனுகிரகத்தால நமக்கு ஹரிநாமம் கிடைச்சிருச்சு, அதை நம்ம உச்சாரணம் பண்ணாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமா அதை உச்சாரணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பகவான் ஏற்பாடு பண்ணுவார் நம்ம சாஸ்திர ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்காக. ஏன்னா ஞானமும் வைராகியம், வைராகியம்னா பற்றின்மை, ஞானமும் வைராகியமும் நம்மளுக்கு பக்தி பண்ணாலே வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஞான வைராகிய உச்சத்தை இல்லையா? பக்தி பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அது வருது அப்படின்னா யாராவது ஒரு மூலியமா வரும் இல்லையா? நம்மளுக்கு ஞானம்ங்கிறது யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தாதானே வரும். இப்ப துருவ மகாராஜுக்கு அந்த சங்கு மூலியமா பகவான் டச் பண்ணோன்னே, தலை மேல டச் பண்ணோன்னே அவருக்கு அந்த ஞானம் வந்துருச்சு, பக்தி ஞானம். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்குமா அப்படின்னா கிடையாது. அப்ப நம்மளுக்கு எப்படி ஞானம் வரும்? நம்ம இந்த மாதிரி தினசரி கிளாஸ் பேசினா, அட்டன் பண்ணா, இல்ல கேட்டா, இப்படிதான் நம்மளுக்கு ஞானம் வரும். இப்ப அந்த அரேஞ்ச்மெண்ட் அவர் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பண்ணல அப்படின்னா இப்ப ஞானம் எப்படி வரும்? ஞானம் வளர்த்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பற்றின்மை வந்துரும், வைராகியம். சோ ஞானமும் வைராகியமும் பக்தி வளர வளர ஞானம் வைராகியம் வளர ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். அந்த மெச்சூரிட்டிங்கிறது ஒரு அந்த பக்குவம்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இது இருந்தா தான் நான் பக்தி பண்ணுவேன், அது இருந்தாதான் கண்டிப்பா தேவைதான். அதாவது எது தேவைன்னா மன அமைதி கண்டிப்பா தேவைதான். ஏதாவது பக்தி பண்ணணும் அப்படின்னா மன அமைதி தேவைதான். ஆனா மன அமைதிக்கே நம்ம பக்தி பண்ணணுமே, என்ன பண்றது? ஏன்னா நம்ம பாவங்கள் பண்ணதுனாலதான் மன அமைதி இல்ல அப்படிங்கிறப்போ அந்த பாவங்களை போக்கணும்னா நம்ம பக்தி பண்ணணுமே. பாவங்கள் போகணும்னா நம்மளுக்கு வந்து இல்ல எனக்கு வந்து எல்லாமே சௌகரியமா இருந்தாதான் பக்தி பண்ணுவோம்னா அந்த சௌகரியம் வராது இல்ல. நம்மளோட அந்த பாவம்ங்கிற ஒரு விஷயம் அடைச்சுக்கிட்டு இருக்கு. அதை தகர்க்கணும் அப்படின்னா ஒரு கேட் மாதிரி போட்டிருக்கு, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரணும் அப்படின்னா அந்த கேட்டை திறக்கணும். நான் கேட்டை திறக்க மாட்டேன், ஆனா அந்த பக்கம் போகணும், எப்படி போக முடியும்? அந்த பாவங்கிற விஷயங்களை நம்ம குறைச்சாதான் நம்மளால அந்த பக்கம் சைடு போக முடியும், இல்ல சௌகரியமா இருக்க முடியும், மன அமைதியோட இருக்க முடியும். அப்படின்னா அந்த பக்திங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ணி ஆகணும். அந்த பாவத்துல இருந்து நம்மளை விடுவிக்கணும் அப்படின்னா பக்திங்கிறது பண்ணி ஆகணும். சோ இந்த யோக பயிற்சி, அந்த கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. ஆக்சுவலா பக்தர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நம்ம உணவுன்னு பாத்தீங்கன்னா விருந்துதான். கோயில்ல போனோம்னா செம்ம பயங்கர விருந்தா இருக்கும். இந்த பிரபுபாதர் வந்து சண்டே லவ் ஃபீஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமைகள்ல இஸ்கான் கோயில்கள்ல விருந்து பயங்கரமா இருக்கும். யாரு வேணாலும் வந்து எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில கோயில்கள்ல எல்லா நேரங்கள்லயும் இருக்கும். முக்கியமா இந்தியால அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா நேரமும் எல்லாத்துக்கும் போட முடியாது இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு டொனேஷனும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. பட் அங்க ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல அப்படி இருக்கும். எப்படின்னா எல்லா நேரமே இருக்கும், யாரு வேணாலும் வந்து சாப்பிட்டு போலாம். அதுல 7 டைமே போடுவாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி மங்கள ஆரத்திக்கு ஸ்நாக்ஸ் இருக்கும், ரசகுல்லா, ரசமலாய் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்கும், 7 மணிக்கு சம்திங் ஃப்ரூட்ஸ் ஆஃபரிங் இருக்கும் அதுல. அப்புறம் பூரி, ஓட்ஸ் பாரிஜ், அதுக்கப்புறம் கிச்சடி, அப்புறம் திருப்பி ஸ்வீட்ஸ், ஹல்வா, இதெல்லாம் இருக்கும் பிரேக்ஃபாஸ்டா. அப்புறம் லஞ்ச் வந்து ராஜபவம்.
அதுக்கப்புறம் ஈவினிங் 4 மணிக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் ஆஃபரிங் இருக்கும், 4-4:30. அப்புறம் 7 மணிக்கு திருப்பியும் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஃப்ரூட்ஸை விட ஸ்நாக்ஸ் தான் பயங்கரமா ஃப்ரெஷ்ஷா செய்வாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு பஃப் பேஸ்ட்ரி, அந்த அந்த குசின் இந்த குசின்னு பல நாடுகளோட உணவு விஷயங்கள்லாம் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு 6 மணியை விட்டுட்டேனே சாயங்காலம், அப்ப டின்னர் இருக்கும். பாஸ்டா இருக்கும், இல்லைன்னா ரைஸ் சப்ஜி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும், ப்ராப்பரா சாப்பிட்ற மாதிரி டின்னர். அதுக்கப்புறம் அந்த 7 மணிக்கு இந்த நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும், ஒரு பிளேட் ஃபுல்லா. ஒரு சும்மா நம்ம போறவங்களுக்கே ஒரு பிளேட் ஃபுல்லா இது கொஞ்சம் அது கொஞ்சம் இது கொஞ்சம்னு வச்சாலே நிறைஞ்சிரும், அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் 9 மணிக்கு பூரி சப்ஜி ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லி திருப்பியும் இருக்கும். அட சாமி, அதுல போனோம்னா நம்ம உடம்பு நல்லா பெருத்துரும்னு வைங்களேன். அந்த அளவுக்கு அவ்வளவு நேரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் எல்லா இடத்துலயும் அந்த அளவுக்கு ராஜபோகமா கிடைக்கும்னா இல்ல, கிடைக்காது. ஜெகநாத் பூரியில இருக்கும், 54 முறை போடுறாங்க, பகவானுக்கு நைவேத்தியம் பண்றாங்க. நான் போனதில்லை, அதனால எனக்கு அதில் கமெண்ட் பண்ண முடியாது எந்த அளவுக்கு பக்தர்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை பேர் எத்தனை தடவை போனாலுமே அங்க சாப்பாடு குறையவே குறையாது, எடுக்க கிடைச்சிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. பட் இங்கெல்லாம் சண்டேஸ் மட்டும்தான், இல்லைன்னா சாட்டர்டேஸ் மட்டும்தான் அப்படிதான் இருக்கு இல்லையா? அப்போ அங்க போனோம்னா உங்களுக்கு உணவு கட்டுப்பாடெல்லாம் பறந்து போயிரும் காத்துல. ஏன்னா அவ்வளோ ஒரு விருந்தே இருக்கும், அவ்வளோ ஃபுட்டு இருக்கும், ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அதை என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். வாரம் பூரா நல்லா வளைங்க, சண்டே ஆனா நல்லா சாப்பிடுங்க. ஆனா எல்லா நாளும் அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஒத்துக்காது. ஏன்னா நம்மளோட பாடி இன்னும் பஞ்சபூதத்தினாலதான் ஆக்கப்பட்டிருக்குது. நம்ம ஆன்மீக உடல் இருந்ததுன்னா என்ன வேணா பண்ணிக்கலாம், இன்னும் பௌதிக உடல் இருக்கிறதுனால அளவா சாப்பிட்டுக்கணும். ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு பிரபுபாதர் சொல்லுவார். சோ பக்தர்களுக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் தேவையில்லை. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஞான வைராகியம் ஆட்டோமேட்டிக்கா வரணும்னா பக்தியை வளர்த்துக்கணும், சாஸ்திரங்கள் படிக்கணும், ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு. ஏன்னா அவரே ஏற்பாடு பண்றாரு பகவான். நம்ம போய் தனியா போய் யாரையும் தேடி தேடி போய் படிக்கிறது இல்லை, அதுவா வரும்போது நம்ம எடுத்துக்கணும். சரி, இதோட முடிச்சுக்கலாம். வஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபிய வைஷ்ணவேபிய நமோ நமः. ஸ்ரீல பிரபுபாத் की जय, श्रीमद् भागवत गीता की जय. All glories to the assembled devotees. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா மாதாஜி? பிரபு